மனிதர் நடுவில் வாழ்ந்து வந்த சாமி, வாழ்ந்து மறையும் மனிதர் நடுவில் வாழ்ந்து வந்த சாமி, வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி, வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி. ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி, ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி. சாமி ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி, நித்யானந்தம் என்று இங்கு இருந்தந்த சாமி, நித்யானந்தம் என்று இங்கு இருந்தந்த சாமி. ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும் என்று, ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும் என்று, ஜீவஜோதியாக நமக்கு காட்சி தந்த சாமி, ஜீவஜோதியாக நமக்கு காட்சி தந்த சாமி. ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி, ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி. பகவ வழியில் வந்த ஜோதி வடிவ சாமி, ஆதி பகவ வழியில் வந்த ஜோதி வடிவ சாமி, சாதி பேயை மோதி மிதிக்க ஓதி வைத்த சாமி, சாதி பேயை மோதி மிதிக்க ஓதி வைத்த சாமி. பாதி வாழ்வில் மீதி சேர்த்து ஜோதி வாழ்வு வாழ, சரம் பிடித்து பரம் கலக்க கரம் கொடுத்த சாமி, சரம் பிடித்து பரம் கலக்க கரம் கொடுத்த சாமி. ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சுவாமி, ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சுவாமி. மண் உடம்பை பொன் உடம்பாய் மாற்றும் வல்ல சாமி, மண் உடம்பை பொன் உடம்பாய் மாற்றும் வல்ல சாமி, கண் திறக்கும் கலையை நன்கு கற்று தந்த சாமி, கண் திறக்கும் கலையை நன்கு கற்று தந்த சாமி. பரந்த வெளியில் பறப்பதற்கு சிறகு தந்த சாமி,
சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி. ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி. வாழ்ந்து மறையும் மனிதர் நடுவில் வாழ்ந்து வந்த சாமி. வாழ்ந்து மறையும் மனிதர் நடுவில் வாழ்ந்து வந்த சாமி. வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி. வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி. ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி. வாழ்ந்து மறையும் மனிதர் நடுவில் வாழ்ந்து வந்த சாமி. வாழ்ந்து மறையும் மனிதர் நடுவில் வாழ்ந்து வந்த சாமி. வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி. வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி. ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி. ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி. வாழ்ந்து மறையும் மனிதர் நடுவில் வாழ்ந்து வந்த சாமி. வாழ்ந்து மறையும் மனிதர் நடுவில் வாழ்ந்து வந்த சாமி. சுகத்தை தந்திடுமே நம் நித்யானந்தர் திருவடி.
நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். பாவங்கள் பரந்தோட பரிகாரம் நின் பாதத்தில் பணியணும் அது போதும். பாவங்கள் பரந்தோட பரிகாரம் நின் பாதத்தில் பணியணும் அது போதும். பக்தர்கள் நெஞ்சிலே வாசம் நின் பாடங்கள் அதுதானேயம் வேதம். நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். வெயில் தனில் இளைப்பார மரம் வேண்டும் எம் வேதனை தீர உன் நிழல் வேண்டும். மழை வர காத்திட குடை வேண்டும் எம் மனக்குறை தீர உன் அருள் வேண்டும். மழை வர காத்திட குடை வேண்டும் எம் மனக்குறை தீரவும் அருள் வேண்டும். இருள் பயம் போக்கிட ஒளி வேண்டும் எம் இதயத்தின் இருள் தீர நீ வேண்டும். இருவிழி காத்திட இமை வேண்டும் எமை எப்போதும் காக்க உன் துணை வேண்டும். குறை குடம் எம்மை நிறை குடமாக்கி குறை குடம் எம்மை நிறை குடமாக்கி மறை பொருள் விளக்கி திரைத்தனை விளக்கி அருட்சுடர் காட்ட வரம் தர வேண்டும். நித்தியானந்தரே நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். பசியினை போக்கிட இறை வேண்டும். ஞான பசி தீரயம் இறை நீ வேண்டும். மழலைக்கு அமுதூட்ட தாய் வேண்டும். ஞான அமுதூட்ட எம் தாய் நீ வேண்டும். மழலைக்கு அமுதூட்ட தாய் வேண்டும். ஞான அமுதூட்ட எம் தாய் நீ வேண்டும். தோணிக்கு தொடுப்பதன் துணை வேண்டும். எங்கள் துயர் தீர உனதருள் உரை வேண்டும். தோணிக்கு தொடுப்பதன் துணை வேண்டும். எங்கள் துயர் தீர உனதருள் உரை வேண்டும். ஞானிக்கு சீடர்கள் பல வேண்டும். ஞான ஏணியே உனையன்றி எவர் வேண்டும். மழை திறந்தோடும் பெரும் மழை போலே மனம் நிறைந்தோடும் உனதுபதேசம். அதற்கென ஈடு உலகினில் ஏது?
அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். பாவங்கள் பரந்தோட பரிகாரம் நின் பாதத்தில் பணியணும் அது போதும். பாவங்கள் பரந்தோட பரிகாரம் நின் பாதத்தில் பணியணும் அது போதும். பக்தர்கள் நெஞ்சிலே வாசம் நின் பாடங்கள் அதுதானேயம் வேதம். நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். அடைக்கலமாவோம் அவரிடம் நாமே, அற்புதம் வாழ்வில் நிகழ்ந்திடும் தானே. அடைக்கலமாவோம் அவரிடம் நாமே, அற்புதம் வாழ்வில் நிகழ்ந்திடும் தானே. தடைப்படும் காரியம் நடந்திடும் தானே, அவர் தரிசனம் கண்டால் பரவசம் தானே, பரவசம் தானே. சரணம் சரணம் ஐயா நித்யா, நந்தரே சரணம் சரணம் ஐயா. குடை நீழல் தந்திடும் குருவே எம்மை, கொடி போல் தாங்கிடும் தேவனே.
நித்யானந்தரை நினைக்கையிலே நெஞ்சில் நித்தமும் ஆனந்தம் பிறக்கிறது. நித்யானந்தரை நினைக்கையிலே நெஞ்சில் நித்தமும் ஆனந்தம் பிறக்கிறது. திருவடி இது வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம ஐயாவுக்கு செய்ய வேண்டிய கடமை நம்ம செய்யணும். இது வந்து கண்டிப்பாக செஞ்சாகணும். அது ஏன் செய்யறோம்னா நம்மளுக்கு நான் உங்களுக்கு தெரியும், நேற்று நான் எல்லாத்துக்கும் விளக்கிட்டேன். அதாவது நம்ம சொல்ற மந்திரத்துல என்ன, ஐயா சொல்றது தான் இருக்கு எல்லாமே. இது எல்லாமே நம்ம உள்ள அடங்கி இருக்கு. அங்க வந்து பக்தி மார்க்கம், இங்க வந்து ஆன்மீகம், உள்ள இறைவனை காரணத்தான் நம்ம இதை சொல்லிட்டேன். கம் கணபதினா என்ன சொல்லிட்டேன், இதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். வேற என்ன விஷயம், ஓம் கம் கணபதி சுவாகா அப்படின்னா என்ன என்னன்னு நேற்று தெரியும். இன்னைக்கு நான் சொல்ல என்ன வரேன்னா, ஓம் கம் கணபதினா சும்மாவே இருக்குன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? சும்மாவே இருக்கணும். நம்ம எங்க போனாலும், கோயிலுக்கு போனாலும் சரி, எந்த நல்ல விஷயம் போனாலும் நல்லது ஒன்று செய்ய மாட்டோம். எதுனா அமைதியை கடைபிடிக்க மாட்டோம். நீதே அமைதி கடைபிடிக்க மாட்டோம். பாருங்க, நேற்று வந்து எப்படி இருக்காங்க, நேற்று வந்து சமுதாயம் எப்படி இருக்கு, இன்னைக்கு வந்து சமுதாயம் எப்படி இருக்கு. இப்போ காலங்காலமே நம்ம வந்து பக்தி மார்க்கு இருக்கிறோம். ஆனா இன்னும் பக்தியில கூட நம்ம இன்னும் அதுல இன்னும் பூர்ணமா இல்லை. எதனாலன்னா நம்ம தாய் தப்ப சொல்லி கொடுக்காது, நம்மளுக்கு தெரியல, நம்மளுக்கு தெரியல, நம்ம வர ஜெனரேஷன் தெரியாம போதாங்க. உதாரணம் போய் நம்ம பிள்ளையை கூட்டு போறோம். நம்ம பிள்ளையை கூட்டு போனா நம்ம தான் எல்லாம் சொல்லிட்டாரு. ஒரு ஆலயத்துக்கு போனாச்சு, எங்க போனாலும் அந்த பிள்ளைய எங்கேயுமே ஓட விடாம எங்க விடாம கட்டிக்காங்க. அது சொல்லித்தாங்க. நேற்று வந்து சமயம் எப்படி போயிட்டு இருக்காங்க, அமைதியா போயிட்டு அமைதியா வர. நீ பாத்துங்க, அது சேர்ச்சில் சொல்லி ஒரு விஷயம் பள்ளிவாசலா இருந்தாங்க, அமைதியா போயிட்டு அமைதியா வரும். அந்த பிள்ளை ஒரு சின்ன தவறு செய்யாது, ஓடாது ஓடாது. நம்ம வீடு போனோம் பார்த்தீங்களா, எங்கே போனாலும் நம்ம சமயம் சொன்னாங்க தேவையில்ல, அங்கே வந்து நம்ம தேவையில்ல பேச்செல்லாம் பேசிட்டு தான் பெரிய தவறு. இதெல்லாம் அந்த தவிர்க்கும். இந்த பிரேசரை முடிஞ்சாலும் தவிர்க்கணும். ஐயா சொன்ன மாதிரி இதெல்லாம் தவிர்த்தாதான் நம்ம ஒரு மேன்மேல் வர முடியும். நம்ம எல்லாம் பாடம் எடுத்து பிரச்சனை இல்லை, பாடம் எடுத்ததுனால பிரச்சனை இல்லை. அதெல்லாம் எடுத்து அது ஒரு காலம், அது எடுத்து பிரச்சனை எடுங்க, அது முழுமையாக எடுக்கணும். நம்ம இதெல்லாம் ஒழுக்கத்தை கடைபிடிச்சாதான் மற்ற இதெல்லாம் நம்ம தாண்ட முடியும். அதனால ஐயா சொன்ன ஆசை அருமை நம்ம இந்த ஆசையெல்லாம் விடணும். அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும்னா, எங்கே போனாலும் அமைதியை உட்கார இடத்துல உட்காந்து சொல்லிக் கொடுக்கணும். நம்ம சொல்லிக் கொடுக்காதனால நம்ம பிள்ளைங்க கடைபிடிக்கணும். இதுதான் தவறு. எங்கே போனாலும் தேவையில்லாத பேசிக்கணும். ஒரு பூஜையில் செய்யணும் பார்த்து தேவையில்லாத கூட்டு பேசியிருக்கோம். என்ன சொல்கிறாங்க அதை கடைபிடிக்கணும். அது எல்லாம் இங்கேருந்து 9 வழிபட போகிறோம். எல்லாமே 108 ஐயாவோட நம்ம நாமத்துக்கு சொல்ல போகிறோம். அதை நீங்கள் எல்லாம் செஞ்சீங்கன்னா 108 எத்தனை பேர் இருந்தீங்கன்னா அந்த 108 லட்சக்கணக்காயிரும் எல்லாம் சொல்லணும். சொல்லும் போது எல்லாத்துக்கும் இது இந்த மந்திரம் பேசுறது கிடைக்கும். அதனால இருந்த இடத்துல இருந்து எல்லாமே அமைதியாக இருந்து ஐயா நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இந்த சுலோகத்தை சொல்லுங்க. இப்போ பிள்ளையாரை கொஞ்சம் பரிபூர்ணமாக நம்ம செஞ்சிருக்கோம். எது செஞ்சாலும் அவர் தான் மூலாதாரம். அவரை நம்மளுக்கு வரிப்படுத்திக்கணும்னா எல்லாமே செயல்படுத்தலாம். ஓம் கம் கணபதினா இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், என்ன செய்கிறோம், யாருக்கு முதல்ல நம்ம தரிசிக்கிறோம், பிள்ளையார் தான் தரிசிக்கலாம். இந்த பிள்ளையார் யார் நம்ம யோசிச்சுமா, சும்மா உட்காந்துருக்க, எதுக்காக உட்காந்துருக்க சும்மா. ஓம் கம் கணபதயே நமஹ சும்மாவே இருக்கா. எங்கள் அம்மா அங்கே இருக்காங்க, அங்கே முருகன் இருக்காரு, இங்கே யார் இருக்கிறாங்க, பிள்ளையாரு அம்பாரு யாருக்கெல்லாம். உங்களுக்கு அம்மன் கோயில் யாரும் இருப்பாங்க, பிள்ளையார் தான் முதல்ல இருப்பாங்க. இப்போ பிள்ளையாருக்கு போட்டிக்க மாட்டான், அம்பாருக்கு போட்டிக்கிறான். அப்போ நம்ம சமுதாயத்தில் அடிப்படை விஷயம் ஒன்று தெரியாம இருக்கும். கோயிலுக்கு எப்படி போனோம், இப்படி எப்படி புதுசு இப்படி என்ன சில பிடிச்சி என்ன பண்ணோம், இதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. கோயிலுக்கு போனால் எப்படி என்ன பண்ணுறோம், வாங்குகிறோம், சரி எப்படி சைக்கிள் போட்டுருக்கோம், கொஞ்சமாக வாங்க. அப்போ அது கொஞ்சமாக போட்டால் குருக்களை குறை சொல்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு அதை ஒரு இது வாங்கி பூசிட்டு நம்ம தெரிஞ்சு பூசிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம என்ன செய்கிறோம், முடிச்சு பூஜை என்ன செய்கிறோம், பெரும்பாலும் பார்த்தீங்களா பூஜையை இப்படி ஆசைப்படுறோம். கீழே கொட்டி அவங்க மீது பூச்சினாங்க அசிங்கப்பட்டு ஒவ்வொரு மக்களுக்கும் சான்றோம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன செய்யணும், அப்போ அடிப்படை விஷயம் நம்ம ஒன்றும் தெரியாமல் இருக்கும். கோயிலுக்கு போன ஈகோவை பண்ண என்ன செய்யணும், அமைதியாக இருக்கணும். எந்த வழிபாடு பண்ணி எனக்கு என்ன பண்ணிக்கணும், அமைதி கடைப்பிடிக்கணும். இது எதுவுமே கடைப்பிடிக்கல. அதனால இந்த குரு வழிபாட்டுக்கு ஒரு ஆழமாக இருக்காது. குருவரும் திருவரும் சரிங்களா. குருவுடைய அந்த இருட்டிலேருந்து வெளிச்சத்தை காட்டத்தான் குருவை தத்துவம். அப்போ நீங்கள் வெளிச்சத்தை பார்க்கணும். குரு இருட்டா இருக்காரு, நீங்கள் வெளிச்சத்தை பார்த்தா தான் நீங்கள் இறைவனை அடைஞ்சிருக்காக தான் இந்த புள்ளியாரை பூஜை பண்ணுறோம். அதனால தான் நம்ம மூலாதார வழிபடுத்துக்காக இந்த புள்ளியாரை வந்துடும். எல்லாம் சொல்லுங்க,
ஓம் கம் கணபதையே சொல்லுங்க. ஓம் கம் கணபதையே நமஹ. சொல்லுங்க. ஓம் கம் கணபதையே நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. சும்மாவே இருங்க. என்ன அர்த்தம்? இந்த மந்திரத்தை அர்த்தம் என்ன? சும்மாவே இருக்கு, ஒன்றும் செய்ய வேண்டாம். அதனால தான் நம்ம முதல் பாட்டு சும்மாவே இருக்கணும். அசைவு இல்லாமல் இது மட்டும் இல்லாமல் சும்மா இருக்கணும், ஒரு உணர்வு இல்லாமல். அதனால தான் அம்மா அங்கே உட்காந்துருக்கா. ஏன்னா நீங்கள் போய் எங்கள் அம்மாட்ட போய் எங்கள் அம்மாட்ட அதையும் கேட்காது. ஒருத்தர் நம்ம 5 நம்ம வேண்டிக்குவோம். நான் என் மாமன் பாசை வந்து நான் கூழ் காசுறேன், கஞ்சி காசுறேன், புடவை சாப்பிட்றேன், அவன்கிட்ட பிச்சை காசுறேன் சொல்லுங்க. இதெல்லாம் இந்த பூமியில் உள்ள எல்லாம் அவள் படைச்சது. அவள்கிட்ட நம்ம கேட்குறது என்ன? அவள் நம்ம பிச்சை காசாவ கிடையாது. அவளோட எடுத்து அவளுக்கு நம்ம கொடுக்குறோம். தெரிந்தவ அவள் அதை கேட்கல. உன்னோட எதை கேட்கறாரு? உன்னோட அன்பு, உன்னோட ஆத்மாவை கேட்குறாங்க. நல்ல விஷயங்களை கேட்குறாங்க. முடிஞ்ச பாடுங்க, ஒரு சோஸ்திரம் பாடுங்க. இது என்ன இதனால இறைவன் அடைய முடியாது. நம்ம பக்குவ நிலைக்கு வரக்கூடாது. நம்ம இந்த மந்தெல்லாம் அது இப்போ நானும் அடைய முடியுமா? அடைய முடியாது. இது ஒரு பக்குவ நிலை. பிரம்மணஸ்பத ஆனசன்மன் நோஜபேசி சாதனம். ஓம் கம் கணபதயே ஸ்வாஹா. நமோ பிராணபதயே நமோ கணபதயே நமோ பிரம்மதபதயே நமஸ்தே அஸ்து லம்போதராய ஏகதந்தாய வித்ய விநாசினே சிவசுதாய ஸ்ரீவர்தமூர்த்தயே. ஏகதந்தாய வித்ய விநாசினே சிவசுதாய ஸ்ரீவர்தமூர்த்தயே ஸ்வாஹா. ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடே சமப்ரப நிர்விக்னம் குரு மே தேவா. திருவடி மலர்களில் அமர்ந்தவுடன் ஒரு திவ்ய அதிசயம் நிகழ்கிறது. நித்யானந்தரை நினைக்கையிலே நெஞ்சில் நித்தமும் ஆனந்தம் பிறக்கிறது. அசரீரி ஒன்று அழைக்கிறது. அசரீரி ஒன்று அழைக்கிறது. அது ஐயாவின் குரலாக ஒலிக்கிறது. ஆனந்தமயமாக இருக்கிறது. ஆனந்தமயமாக இருக்கிறது. அந்நேரம் மேனியோ சிலிர்க்கிறது. கண்ணீரோ தான
கரைகிறது. ஒரு கரம் வந்து கண்ணீரை துடைக்கிறது. கலங்காதே மகனே நீ என்கிறது. மனம் காற்று வெளியினில் பறக்கிறது. உள்ளுக்குள் பரவுது ஆனந்தமே, அது உயர்ந்ததோர் ஆன்மீக அனுபவமே. உள்ளுக்குள் பரவுது ஆனந்தமே, அது உயர்ந்ததோர் ஆன்மீக அனுபவமே. நித்யானந்தரை நினைக்கையிலே நெஞ்சில் நித்தமும் ஆனந்தம் பிறக்கிறது. திருவடி மலர்களில் அமர்ந்தவுடன் ஒரு திவ்ய அதிசயம் நிகழ்கிறது. நிகழ்கிறது. மணியோசை காதில் கேட்கிறது. என் மனக்குறையாவும் தீர்கிறது. மணியோசை காதில் கேட்கிறது. என் மனக்குறையாவும் தீர்கிறது. உளமது அவருள் லயிக்கிறது. உளமது அவருள் லயிக்கிறது. அவர் ஒளியுடல் என் முன் ஜொலிக்கிறது. வா மகனே வா வா என அழைக்கிறது. உன் வழி துணையே நான் என சிரிக்கிறது. உருவமத்தியை மெதுவாக தொடுகிறது. என் பொற்சபை வாசல் திறக்கிறது. உள்ளுக்குள் பரவுது ஆனந்தமே, அது உயர்ந்ததோர் ஆன்மீக அனுபவமே. உள்ளுக்குள் பரவுது ஆனந்தமே, அது உயர்ந்ததோர் ஆன்மீக அனுபவமே. நித்யானந்தரை நினைக்கையிலே நெஞ்சில் நித்தமும் ஆனந்தம் பிறக்கிறது. திருவடி மலர்களில் அமர்ந்தவுடன் ஒரு திவ்ய அதிசயம் நிகழ்கிறது. 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 गुरु ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ॐ गुरु ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ॐ गुरु ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ॐ गुरु ब्रह्मश्री नित्यानन्दाय
नित्यानन्दाय नमः। गुरु ब्रह्मश्री 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 नित्यानन्दाय नमः। गुरु ब्रह्मश्री
नित्यानन्दाय नमः। ॐ गुरु ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ॐ ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ॐ ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ॐ ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ॐ ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ॐ ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ॐ ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ॐ ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ॐ ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ॐ ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ॐ ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ॐ ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ॐ ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ॐ ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ॐ ब्रह्मश्री नित्यानन्दाय नमः।
ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः।
ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः।
ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। ब्रह्मश्री नित्यानन्दाय नमः। சரவணபவ எனும் ஆறெழுத்து அது ஷண்முகநாதன் மந்திரமாம். நித்யானந்தா ஆறெழுத்து அதை நினைத்துப் பார்த்தால் அதிசயமாம். சரவணபவ எனும் ஆறெழுத்து அது ஷண்முகநாதன் மந்திரமாம். தந்தைக்கு அன்று உபதேசித்த ஷண்முகநாயகன் சன்னதியில் சிந்தை தெளிய உபதேசிக்கும் சித்தர் அமர்ந்தது ஒற்றுமையாம். சரவணபவ எனும் ஆறெழுத்து அது ஷண்முகநாதன் மந்திரமாம். இடிபோல் துன்பம் எது வந்தாலும் நொடியில் போக்கும் உபதேசம். இடிபோல் துன்பம் எது வந்தாலும் நொடியில் போக்கும் உபதேசம். அவர் திருவடி பற்றி அருகில் அமர்ந்தால் ஆறுதல் கொடுக்கும் அவர் நேசம். அகையிருள் நீங்க நீங்கள் தானே அருள் ஒளியேற்றும் ஆதாரம். கலியுகம் இதிலே கண்டோம் நாங்கள் பிரம்ம சித்தரின் அவதாரம். சரவணபவ எனும் ஆறெழுத்து அது ஷண்முகநாதன் மந்திரமாம். மனிதனின் சுமைகளை தாங்கிக் கொள்ளும் சுவாமி எங்கள் சுமை தாங்கி. மனிதனின் சுமைகளை தாங்கிக் கொள்ளும் சுவாமி எங்கள் சுமை தாங்கி. மடியினில் சாய்த்து ஆறுதல் கொடுக்கும் தாய் போல் வந்தாய் குருவே நீ.
சரவண